Giriya's family. Giriya's family always நம்ம family. அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி. யார் கண்டிப்பாக தோற்பார்கள் என்ற பட்டியலை தொடர்ந்து தமிழகத்துக்கு பிரதமர் மோடி அடுத்த கட்டமாக வர இருக்கு. தொடர்ந்து இந்த ஒரு மாதத்துக்கு மட்டும் ஒரு 5-6 முறை ஒருவேளை நம்ம ஊருடைய சாம்பார் பிடிக்கின்றது நடிக்கிறது, அதனால அடிக்கிறது. திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்ந்து இன்னும் 200 நாட்களில் எந்தெந்த தொகுதிகள் என்பதும் வெளியிடும். இல்லை, தொடர்ந்து காங்கிரஸோட மட்டும் இழுபறியா இருக்குது. மற்ற கட்சிகளுக்கு கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கி இருக்காங்க. இதில் இழுபறியாக இல்லை, விரைவில் அறிவிப்பார்கள். மற்ற கட்சிகளுக்கெல்லாம் அறிவித்து விட்ட பிறகு காங்கிரஸ் இந்த தேர்தலோட காங்கிரஸ் காணாம போயிடும் அப்படின்ட்டு பிஜேபி குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க. பிஜேபி அவர் பேர் என்ன, மோடி. அவர் கேடித்தனமா பேசுறாரு. கண்டிப்பாக காணாமல் போக போறவர் யாருன்னா அவர் தான். வர நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு மோடியை எங்கு தேடினாலும் இருக்க மாட்டார். விஜய் எண் மக்கள் யாத்திரை வெற்றிகரமா முடிஞ்சிருக்கு. இப்ப அடுத்தது தமிழகத்துல எண் மக்கள் யாத்திரை வெற்றிகரமா முடித்திருக்குன்னு சொல்லி மோடி எல்லா பொதுக்கூட்டத்திலும் நீங்க தமிழகமே அவர்களுடைய சொந்த பூமி என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழகத்தில் வருகின்ற பணத்தையோ நிதியையோ வரியையோ மீண்டும் தமிழக வளர்ச்சிக்கு கொடுக்கலாம் என்று இல்லாமல் அவர்கள் அதை சுருட்டி கொண்டிருக்கின்றார்கள். 7.5 லட்சம் கோடி ரூபாயை மோடி அவர்கள் சுருட்டி இருக்கின்றார். உலக வரலாற்றில் இவ்வளவு பெரிய அயோக்கியத்திலும் லஞ்ச ஊழல் எங்கேயும் நடந்தது. சார், விஜய் தரணி இப்ப கட்சியிலிருந்து போயிருக்கு. விஜய் தரணி கட்சியிலிருந்து போயிருக்காங்க. தொடர்ந்து சில எம்பிக்கள் எம்எல்ஏக்கள்லாம் தொடர்ந்து பாஜக பக்கம் போயிருக்காங்க. சில கெட்ட சக்திகள், மோசமான சக்திகள் காங்கிரஸை தூய்மைப்படுத்த வேண்டும் என்பதற்காக வெளியேறி இருக்கின்றனர். அவர்களுக்கு எங்களுடைய நன்றி. தமிழகத்தில் போதைப் பொருட்கள் பழக்கம் அதிகமாக இருக்குது. அண்மை காலமாக 2700 கோடி ரூபாய். நீங்க தமிழகத்தில் கஞ்சா குடிக்கிற பழக்கம் என்பது நூற்றுக்கணக்கான வருஷங்களாக இருக்கின்றது. இப்போது அதை கட்டுப்படுவதற்காக முயற்சிகள் எடுக்கும்போது பல இடங்களில் தப்புதல்லாவில் ஈடுபடுகின்றவர்கள் பிடிக்கப்படுகிறார். சரி, எடப்பாடி பழனிசாமி ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்கள ஈடுபட்டிருக்காங்க. தொடர்ந்து இந்த செயல் ஜாபர் ஈடுபட்டிருக்காரு, கட்டுப்படுத்தணும்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எத்தனை சமூக விரோதிகள் இருந்தார்கள், இருக்கின்றார்கள் என்ற பட்டியலை எடுத்தீர்கள் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதாவுக்கு பிறகு அதிகமான குற்றவாளிகள் இருப்பது எடப்பாடியோ.